மக்களவையில் இன்று இடைக்கால மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இந்த இடைக்கால பட்ஜெட்டில் பல சலுகைகள், புதிய திட்டங்கள், வரி குறைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 6வது முறையாக மத்திய இடைக்கால பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்ய உள்ளார். இதன் மூலம் இதுவரை தொடர்ந்து 6 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் சாதனையை சமன் செய்ய உள்ளார். சுரங்க முறைகேடு வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இதனிடையே ஆளுநர் மாளிகைக்கு சென்ற ஹேமந்த் சோரன் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்தார். ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் பதற்றமான சூழல் நிலவுவதால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் சுமார் 7000 போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய முதலமைச்சராக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சம்பை சோரன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆளுங்கட்சி MLA-க்கள் அனைவரும் ஆலோசனை நடத்தி ஒருமனதாக அவரை தேர்வு செய்தனர். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் டெல்லி வீட்டில் இருந்து 36 லட்சம் ரூபாயை அமலாக்கத்துறை கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்தது. மேலும் விலை உயர்ந்த BMW சொகுசு காரும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அமெரிக்க டாலர் உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சிகளும் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வது குறித்து ஆக்சியானா நிறுவன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதற்கிடையே தமிழ்நாட்டில் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ரோக்கா நிறுவனம் உறுதி அளித்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்குள் குடியுரிமை திருத்த சட்டத்தை கால் வைக்க விடமாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான CAA சட்டமானதற்கு முழு முதற் காரணமே அதிமுக தான் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். CAA சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக என்றும் சிறுபான்மையின மக்களின் பக்கம் அரணாக நின்று அடக்குமுறை சட்டங்களை உறுதியாக எதிர்க்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி நிறைவு விழா கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையை வழங்கினர். கேலோ இந்தியா போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாநிலங்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன. மகாராஷ்டிரா முதலிடத்தையும், தமிழகம் 2வது இடத்தையும், ஹரியானா 3வது இடத்தையும் பிடித்த நிலையில் அனுராக் சிங் தாக்கூர், உதயநிதி ஸ்டாலின் கோப்பைகளை வழங்கினர். பெண்கள் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்று நினைப்பவர் நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புகழாரம் சூட்டினார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நடைபெற்ற நான் முதல்வன் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஸ்பெயின் நாடே பொருளாதார சிக்கலில் தவித்து வரும் வேளையில் முதலமைச்சர் அங்கு சென்று என்ன செய்வார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் முதலீடு செய்யவே முதல்வர் வெளிநாடு சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். வருகிற நாடாளுமன்ற தேர்தல் திருப்புமுனை தேர்தலாக சரித்திர தேர்தலாக அமையப் போவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் என் மண் என் மக்கள் யாத்திரையில் பேசிய அவர் 9 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரத்தை பிரதமர் மோடி இரட்டிப்பாக மாற்றியிருக்கிறார் என்றார். ராமர் கோவில் திறக்கப்பட்டது அரசியலுக்காகவே தவிர ஆன்மீகத்திற்காக இல்லை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா கூட்டணி மிக வலுவாக உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். பழனியில் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் உறுதிமொழி எழுதி கொடுத்துவிட்டு சுவாமி தரிசனம் செய்யலாம் என்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். தீர்ப்பு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக அசாம் மாநிலத்திற்கு நாளை மறுநாள் செல்கிறார். அசாமில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் அவர் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றத்தை அதிகம் முடக்கியது பாஜக தான் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலளித்தார். கூட்டத்தொடருக்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மோடி அவை நடவடிக்கைகளை எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிதைப்பதாக தெரிவித்திருந்தார். தெலங்கானாவில் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி துவங்க உள்ளதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் மதுகவுட் யாஸ்கி உறுதிப்படுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெலங்கானாவில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதாக தெரிவித்தார். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் மொத்த ஜிஎஸ்டி வரி வசூல் 1,72,219 கோடி ரூபாய் என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தை விட 10.4% அதிகமாகும். போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக கடுமையான தண்டனைகளுடன் புதிய சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கலாகிறது. முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மாநிலங்களவையில் 3 எம்பிக்கள் புதிதாக பதவியேற்றுக் கொண்டனர். ஆம் ஆத்மி எம்பிக்கள் நரேன்தாஸ் குப்தா, சுவாதி மாலிவால், நியமன எம்பி சத்னம் சிங் சாந்து ஆகியோர் மாநிலங்களவையில் புதிதாக பதவியேற்றுக் கொண்டனர். ஞானபாபி மசூதியில் வழிபாடு நடத்த இந்துக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஞானபாபி வளாகத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. போலீசார் தடுப்புகளை அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தனது 55வது பிறந்த நாளை தனது ஆதரவாளர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடன் கவுஹாத்தியில் உள்ள இல்லத்தில் விமர்சையாக கொண்டாடினார். அவரை சந்திக்க வந்த அனைவரும் பொன்னாடை போர்த்தியும் பரிசுகளை வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாகனங்களின் பாஸ்டேக்குகளுக்கான KYC-ஐ புதுப்பிப்பதற்கான காலக்கெடுவை பிப்ரவரி 29ஆம் தேதி வரை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நீட்டித்துள்ளது. ஜனவரி 31ஆம் தேதிக்கு பிறகு புதுப்பிக்காத KYC தரவுகள் செயலிழக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. செல்போன் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பேட்டரி கவர், மெயின் லென்ஸ், ஸ்க்ரூஸ், சிம் சாக்கெட் ஆகியவற்றுக்கு விதிக்கப்பட்டிருந்த 15% இறக்குமதி வரியை 10%ஆக மத்திய அரசு குறைத்துள்ளது. இதற்கான அறிவிப்பாணையை மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. உத்தரகாண்ட் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் என அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா பகுதியில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. மரங்கள், வீடுகள், வாகனங்கள் முழுவதும் வெண்போர்வை கொண்டு போர்த்தியது போல் பனி படர்ந்துள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் கடும் பனிப்பொழிவுடன் சேர்ந்து மழையும் பெய்தது. பனிப்பொழிவுடன் பெய்த மழையை சற்றும் பொருட்படுத்தாத சுற்றுலா பயணிகள் செல்போன்கள் மூலம் வீடியோ மற்றும் செல்பிகள் எடுத்து மகிழ்ந்தனர். தலைநகர் டெல்லியில் பெய்த கனமழையால் IDO பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் ஆமை போல் பொறுமையாக ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சென்னை சர்வதேச விமான நிலையம், விமான நிலைய சரக்ககம் மற்றும் துறைமுகத்தில் உள்ள சுங்கத்துறை அலுவலகங்களுக்கு புதிதாக 39 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைவருமே வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படும் நிலையில் இங்குள்ள அதிகாரிகள் மாற்றப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட தமிழக அரசின் 17 அதிகாரிகளும் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி தீபேன் தாக்கல் செய்த மனுவை தொடர்ந்து வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இணைத்து மனு தாக்கல் செய்யப்பட்டது.
பராமரிப்பு பணி காரணமாக திருவனந்தபுரம் திருச்சி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சியில் இருந்து காலை 7:20க்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை சென்னை இடையே இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் சிறப்பு ரயில் பிப்ரவரி மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 6ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமைகளில் சென்னை கோவை இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் அரிசி, பருப்பு, விலையில்லா வேட்டி சேலை போன்றவற்றை ரேஷன் கடை ஊழியர்கள் கள்ளத்தனமாக விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. வெளிநபருக்கு விற்பனை செய்யும் போது ரேஷன் கடை ஊழியர்களை பகுதிவாசிகள் கையும் களவுமாக பிடித்தனர். நட்சத்திர ஓட்டல்கள், தனியார் மால்கள், தனியார் கல்லூரிகள், சொத்து வரி ஏய்ப்பு மற்றும் குளறுபடிகள் குறித்து முழுமையாக மறுசீரமைப்பு செய்யப்படும் என ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வரி ஏய்ப்பில் ஈடுபட்டுள்ள ஹோட்டல்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் சுற்றுப்புற நிலத்தில் உள்ள மாசுவை சீர் செய்வது தொடர்பான திட்டத்தை வகுக்கும்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் விசாரணை ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் கும்பாடியில் அக்காவையும் அவரது காதலனையும் பெண்ணின் தம்பி வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவனை விட்டு பிரிந்த தனது அக்கா காதலனுடன் பேசிக் கொண்டிருந்த ஆத்திரத்தில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியதாக கூறப்படுகிறது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றி 9 மீட்டருக்கு மேல் உயரமாக விதிகளை மீறி எத்தனை கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் எத்தனை கட்டடங்கள் மீது மதுரை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது என அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. (2016) ஆண்டு கட்டப்பட்ட கட்டிடம் ஓரிரு ஆண்டுகளில் சேதமடைந்தது என்றால் ஏன் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் ராமநாதபுரம் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட் தீவிரவாதிகள் நடத்திய குண்டுவெடிப்பில் வேலூர் மாவட்டம் கணவாய் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்ற துணை ராணுவ வீரர் வீரமரணமடைந்தார். அவருடைய உடல் இன்று சொந்த ஊருக்கு எடுத்து வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனைச் சேர்ந்த 18 மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்தது. தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 18 மீனவர்களையும் கைது செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் முல்லை பெரியாற்றில் ஏற்பட்ட கரை உடைப்பை சரி செய்ய வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரை உடைப்பை சரி செய்து அங்குள்ள மதகில் இருக்கும் கம்பியை பழுது பார்க்குமாறும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கத்தி முனையில் கடத்தப்பட்ட தொழிலாளியை போலீசார் அதிரடியாக மீட்டனர். கொடுத்த பணத்தை பலமுறை கேட்டும் தராததால் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடமுனி என்பவரை கும்பல் ஒன்று காரில் கடத்தி சென்ற நிலையில் இருவரை போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள இலங்கை அகதிகள் முகாம் பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 15 நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்ரா இருப்பில் 4 ஆண்டுகளுக்கு பின்பு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பிப்ரவரி 20 முதல் 25ஆம் தேதிக்குள் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மர்ம நபர் ஒருவர் செல்போனில் லிஸ்ட் போட்டு உயர் ரக பொருட்களை திருடிச் சென்ற சம்பவம் சிரிப்பலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடையை சுற்றி சிசிடிவி கேமரா இருப்பதை மறந்து பொருட்களை திருடிச் செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலானது. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் அரசு பேருந்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா பயணிகளுடன் பயணம் செய்தார். முன்னதாக புதுச்சத்திரம் பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தார்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் துணிக்கடை மற்றும் மளிகை கடைகளில் பணியில் அமர்த்தப்பட்ட வளரிளம் குழந்தை தொழிலாளர்கள் 2 பேர் மீட்கப்பட்டனர். தொழிலாளர் உதவி ஆணையர் முத்து தலைமையில் மாவட்ட குழந்தை தொழிலாளர் தடுப்பு குழுவினர் நடத்திய ஆய்வில் 2 மீட்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பிரபல துணிக்கடை நிறுவன ஊழியர்களின் விடுதியில் இருந்து கொட்டப்படும் குப்பைகளால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்து மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 100 கிலோமீட்டர் தூரம் கூடுதலாக இயக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறுவதால் தங்களுக்கு பணிச்சுமை ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்றுப்பகுதிகளில் பருவம் தவறி பெய்த மழையால் சுமார் 18,000 ஏக்கர் மாங்காய் விளைச்சல் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த ஆண்டு மாங்காய் விவசாயத்தில் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். யுகேஜி படிக்கும் சிறுவன் ரோலர் ஸ்கேட்டிங் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். தஞ்சை மணிமண்டபத்தில் ரோலர் ஸ்கேட்டிங் மூலம் 5 கிலோமீட்டர் தூரத்தை 15 நிமிடத்தில் கடந்து ஜஸ்வின் என்ற சிறுவன் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் கடும் நிதி நெருக்கடியில் உள்ளதாகவும் ஆண்டுக்கு 47 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழா தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் சாலையில் ஆறாக ஓடி வீணானது பொதுமக்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. சாலையில் ஓடிய நீரால் வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். கோவை சென்னனூர் கிடங்கில் 2 டன் பொட்டாசியம் குளோரைடை பதுக்கி வைத்து மோசடியாக விற்க முயன்றவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஹிதாயத், பாபு உள்ளிட்ட 5 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரில் இருந்த 2 பேரும் வெளியேறிய நிலையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்த நிலையில் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்தது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் விபத்தை ஏற்படுத்திய பாமகவினரை கைது செய்யக்கோரி விசிகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். நடுக்குப்பத்தைச் சேர்ந்த பாமக நிர்வாகிகள் ஓட்டிச் சென்ற கார் மோதியதில் விசிக நிர்வாகிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என 4 பேர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்பதை கண்டறியும் இயந்திரம் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கழுதூர் கிராமத்தில் உள்ள ஓம் சக்தி என்ற தனியார் மருந்தகத்தில் தகவலின் பேரில் போலீசார் சோதனை செய்ததில் மருந்தக உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் பூந்தமல்லி நகரமன்ற கூட்டத்தில் பெண் உறுப்பினர்களின் கணவர்களை அனுமதிப்பது குறித்து அதிகாரிகள் விவாதம் நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் வெளிநடப்பு செய்தார். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் சாலையில் சுற்றித் திரியும் பன்றிகளை நகராட்சி அதிகாரிகள் பிடித்து செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் உரிமையாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்பொழுது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகேயுள்ள கும்மினிப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி சத்துணவு அமைப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் ஆட்சியர் வளர்மதி நடத்திய ஆய்வில் சத்துணவு அமைப்பாளர் மலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே மக்கள் நல பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருப்பூரில் நடைபாதை மேம்பாலத்தில் ஆதரவற்ற பெண்ணை வன்கொடுமை செய்ய முயன்ற இருவர் தடுக்க வந்த முதியவரை அடித்து உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவம் நடந்த பார்க் ரோடு பகுதிக்கு சென்று ரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண்ணையும் முதியவரையும் மீட்டனர். பிரதமராக இருந்தபோது கிடைத்த பரிசு பொருட்களை விற்று சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பீவிக்கு தலா 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இருவரும் 10 ஆண்டுகளுக்கு அரசு பதவிகள் வகிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ப்ரோ கபடி லீக் தொடரில் பாட்னா பைரட்ஸ் மற்றும் பெங்களூரு புல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிந்தது. பாட்னாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தொடக்கம் முதல் சிறப்பாக விளையாடின. இதனால் ஆட்ட நேர முடிவில் 29க்கு 29 என்ற கணக்கில் போட்டி டிராவில் முடிவடைந்தது. பத்தாவது ப்ரோ கபடி லீக் தொடரில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணி வெற்றி பெற்றது. பாட்னாவில் நடைபெற்ற போட்டியில் இவ்விரு அணிகளும் மோதிய நிலையில் ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணி 42க்கு 27 என்ற புள்ளி கணக்கில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த கிரிக்கெட் வீரர் மயங்க் அகர்வால் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். ரஞ்சி தொடரில் கர்நாடக அணி கேப்டனான இவருக்கு கடந்த 30ஆம் தேதி விமானத்தில் பயணிக்கும் போது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் அகர்தலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தனது தாய் நலமுடன் இருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் பரவி வரும் தகவல்கள் எதுவுமே உண்மையில்லை என்று விராட் கோலியின் சகோதரர் விகாஸ் கோலி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் இருந்து கோலி விலகுவதாக அறிவித்த நிலையில் பல்வேறு வதந்திகள் பரவின. முதலாவது ஐவர் ஆண்கள் ஹாக்கி உலக கோப்பையில் 5வது இடத்திற்கான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. மஸ்கட்டில் பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் எகிப்து அணியை எதிர்கொண்ட இந்திய அணி 6-4 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய அணி தரப்பில் மணீந்தர் சிங் 2 கோல்களை அடித்தார். வங்கி காசோலை முறைகேடு வழக்கில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் பிரசாந்த் வைத்யா கைது செய்யப்பட்டார். உள்ளூர் வியாபாரியிடம் வாங்கிய பொருளுக்கும் பணம் இல்லாத வங்கி கணக்கின் காசோலையை வழங்கியதாக தொடர்ந்த வழக்கில் போலீசார் அவரை கைது செய்தனர். ரஞ்சி கோப்பையில் டெண்டுல்கர் யுவராஜ் சாதனையை பீகாரைச் சேர்ந்த சிறுவன் முறியடித்துள்ளார். சச்சினும் யுவராஜ் சிங்கும் 15 வயதில் விளையாடிய ரஞ்சி கோப்பையை வைபவ் சூரியவன்ஷி என்ற சிறுவன் 12 வயதில் பங்கேற்று விளையாடி புதிய சாதனையை படைத்துள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர்கள் விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சூப்பராக செயல்படக்கூடியவர்கள் என ஆஸ்திரேலிய கேப்டனும் நட்சத்திர வீரருமான பேட் கமின்ஸ் புகழாரம் சூட்டினார். இருவருமே அணியை தடுமாற்றத்திலிருந்து இழுத்து கொண்டு வந்து வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் எனவும் பேட் கமின்ஸ் தெரிவித்தார். புதிதாக தொடங்கவிருக்கும் கட்சி பெயர் சின்னம் குறித்து தகவல் கசிந்து வருவது நடிகர் விஜயை டென்ஷனாக்கி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து அரசியலில் இறங்கும் நிலையில் தேர்தலுக்கான பணிகளை ரகசியமாக செய்ய முக்கிய நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கங்குவா படப்பிடிப்பிற்கு பின் நடிகர் சூர்யா எடுத்த புகைப்படம் ஒன்றை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளது லைக்குகளை குவித்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த பிரபல புகைப்படக்காரர் அவினாஷ் கோவரிகர் இந்த புகைப்படத்தை எடுத்துள்ளார். நடிகர் சிம்புவின் STR 48 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளை வெளியாக உள்ளது. இது குறித்த அப்டேட்டை படத்தை தயாரிக்கும் ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் X தளத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் சிம்புவின் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். இயக்குனர் அட்லியும் அவரது மனைவியும் நடிகையுமான பிரியா ஆகியோர் தங்களது மகனின் பிறந்த நாளை பிரான்சில் கொண்டாடினர். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அட்லி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட ரசிகர்கள் அவரது மகனுக்கு வாழ்த்து கூறி வருகின்றனர். நடிகர் மகேஷ் பாபு ஜெர்மனியில் உடற்பயிற்சி நிபுணர் டாக்டர் ஹாரி கோனிக்குடன் எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு அதில் உறையும் பனிக்காலத்தில் காட்டில் சாகச பயணம் என அவர் குறிப்பிட்டு பகிர்ந்துள்ளார். முன்பு நடித்த படங்களுக்கு எல்லாம் தனக்கு கைத்தட்டல்கள் வரவில்லை என தனது மனைவியிடம் புலம்பும் போதெல்லாம் உனக்கான நேரம் வருமென அவர் ஆறுதல் தெரிவிப்பார் என ப்ளூ ஸ்டார் பட வெற்றி விழா மேடையில் அசோக் செல்வன் பேசினார். அப்போது மேடையிலேயே அவரது மனைவி கீர்த்தி கண் கலங்கினார். திருப்பதி
ஏழுமலையான் கோவிலில் பழம்பெரும் நடிகையும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான வைஜெயந்தி மாலா தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவிலுக்கு வெளியே பலர் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பழனி முருகன் கோவிலில் 15 டன் பஞ்சாமிர்தம் தயாரித்து வழிபட சேலம் மாவட்டம் எடப்பாடியைச் சேர்ந்த பக்தர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். இதற்காக 10 டன் மலை வாழைப்பழம், 160 மூட்டை நாட்டு சர்க்கரை, 150 மூட்டை பேரிச்சம்பழங்கள் கொண்டு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு கோவிலில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கையாக 11 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 15 கிராம் தங்கம் உள்ளிட்டவை கிடைத்துள்ளது. இதையடுத்து உண்டியல் காணிக்கை மூலமாக கிடைத்த ரொக்கப்பணம் அதிகாரிகள் முன்னிலையில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தில் உள்ள கம்பகரேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தருமயாதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை நேரில் சந்தித்து வாழ்த்தினர். மொபைல் போன் உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரியை 15% 10% குறைத்து மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. பேட்டரி கவர்கள், மெயின் லென்ஸ், பேக் கவர், உலோக பிளாஸ்டிக் உதிரி பாகங்களுக்கு வரி குறைப்பு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.